2003ஆம் வருடம் ரூ. 2 தேசிய ஒருங்கிணைப்பு நாணயம் இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் ஒரு நினைவு இந்திய நாணயமாகும். இதன் பின்புறத்தில் ஒரு ரயில் உள்ளது. இது செப்பு நிக்கலால் ஆனது. மேலும் அதன் ஹெண்டேகோனல் 11 பக்க வடிவத்திற்கு குறிப்பிடத்தக்கது. நிலை மற்றும் புதினாவை பொறுத்து மதிப்பு பெரிதும் மாறுபடும். நொய்டா, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் மேலும் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்ஸ் OMS அல்லது கிராபிக்ஸ் போன்ற அரிய பிழை வகைகளுக்கு இன்னும் அதிகமாகும். இது இந்திய ரயில்வேயின் 150வது ஆண்டுகளுக்கு நினைவாக கொண்டுவரப்பட்டது. இது 11 கோணம் 11 பக்கத்திற்கு உள்ள நாணயமாகும். இது செம்பு நிக்கல் கலவையால் ஆனது. எடை சுமார் 6.05 கிராம். இதன் பின்புறம் இந்திய ரயில்வே ரயிலை சித்தரிக்கிறது. மதிப்பு நாணயக்குறிய ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, நொய்டா மற்றும் நிலையை சுழற்சி செய்யப்படாத UNCயை பொறுத்து இதன் நாணயத்தோட மதிப்பு மாறும். இது பிழை நாணயங்களாக இருந்தால் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக், டைகிராஃபிக் சுழற்சி, வேலை நிறுத்தத்தின் போது ஏற்படும் பிழைகள், நேரான கிளிப்பு, விளிம்பு பகுதி இல்லை, இந்த மாதிரியான பிழை நாணயங்களுக்கு அதிக மதிப்பு உள்ளது. நிலையான நாணயங்கள் ஒரு சிறிய பிரீமியத்தை பெறக்கூடும். அதே நேரத்தில் பிழை நாணயங்கள் மிகவும் அரிதானவை மற்றும் சேகரிப்பாளர்களிடமிருந்து அதிக விலையை கோருகின்றன. முன்பக்கத்தில் தேதிக்கு கீழே ஒரு சிறிய சின்னத்தை தேடுங்கள். இது நட்சத்திரமாக இருந்தால் ஹைதராபாத், வைரமாக இருந்தால் மும்பை, தாமரையாக இருந்தால் கொல்கத்தா, இல்லைன்னா எந்த சிம்பலும் இல்லாமல் இருந்தாலும் அது கொல்கத்தா தான். ஒரு புள்ளி வச்சுருந்தா நொய்டா, இல்லைனாலும் நொய்டாவாக இருக்கலாம். ஏதேனும் அசாதாரண வெட்டுக்கள், இரட்டை படங்கள், அது உலோகம் வித்தியாசமாக உணர்கிறதா என்பதை உன்னிப்பாக பார்த்து இந்த நாணயங்களுக்கு மதிப்பு கூடும்.